மதுரையில் நடந்த இட்லி கடை படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் தனது தாயை பற்றிய கடந்த கால தகவல்களை நடிகர் தனுஷ் பகிர்ந்து கொண்டார். இந்த படத்துல வர மாதிரியே எங்க அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வருதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சென்னைக்கு வர அவர்கிட்ட காசு இல்ல, பஸ்ஸுக்கு காசு இல்ல. அப்போ இங்க இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க, மதுரையில இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு, அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும். ஆனா மதுரைக்கு வரவும் காசு இல்ல. அப்ப செல்வராகவன் சாருக்கு 4 வயசோ ஏதோ. எங்க அம்மா 3 மாசம் பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 120-130 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்தே வந்தாங்க அங்க இருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க. அப்படி எங்க அப்பா பிரெக்னண்டா இருந்த எங்க அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு. எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும். ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல. இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சிட்டும் கை தட்டிட்டும் மட்டும் இல்லாம எந்திரிச்சு வாங்கயா இங்க வாங்க, வரணும், உழைக்கணும், உழைச்சு இங்க வரணும். வடசென்னை 2 அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். ஹலோ மைக் செக் 1 2 3. கண்களுக்கு விருந்து கொடுக்கும் உலகம். கலர்ஃபுல் சினிமா செய்திகளை டாப் டக்கர் நியூஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நடிகர் தனுஷ் தனது தாத்தாவின் மாலையை பாட்டியிடம் கேட்டு வாங்கி அணிந்திருப்பதாக நடிகர் பார்த்திபன் தெரிவித்தார். இட்லி கடை படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் பார்த்திபன், படத்தின் இயக்குநராக டப்பிங் பணிகளை கூட உதவி இயக்குநர்களை கொண்டு முடிக்காமல் தனுஷ் நேரில் இருந்து பார்த்து கொண்டதாக தெரிவித்தார். அதுல 4 மீட்டர்ல வேஷ்டி சத்திக்கிட்டு 2 மீட்டர்ல சட்டை தச்சுக்கிட்டு ஒரு மாலை, அந்த மாலை கூட அவருடைய தாத்தாவுடைய மாலையை பாட்டிக்கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு, இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர். டைரக்டர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் யாருமே டப்பிங்க்கு வர மாட்டாங்க. டப்பிங்க்கு வர டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. தனுஷ் சாரை வந்து நான் டப்பிங்ல பார்த்தேன். தானும் நடிகர் தனுஷும் ரோட்டு கடையில் சாப்பிட்டுவிட்டு பைக்கில் பயணம் செய்ததாக இட்லி கடை படத்தின் படப்பிடிப்பு தள அனுபவங்களை நடிகர் அருண் விஜய் சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டார். இட்லி கடை படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், அனைவருக்கும் படத்தில் மிகப்பெரிய விருந்து இருக்கப் போவதாக தெரிவித்தார். ஷூட்டிங் முடிச்சுட்டு பேக்கப் ஆயிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ரோட்டு கடையில நின்று எங்க சாப்பிடுவோமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிடுவோம். காலையில கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பைக் 2 வச்சுட்டு நாங்க பைக்ல போய் ஷூட்டிங் போனது உண்டு. சோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.